வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் சேலம் டு மதுரை பைபாஸ் ரோட்டில் இருக்குது இந்த சூப்பரான ஒரு இடம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மண்டி கடை. இந்த மண்டி கடையில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலையில் வந்து நம்மளுக்கு பருப்பு மட்டும் எடுக்கிற ஒரு இது. இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து லேடிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த கடலையில் இருந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் எடுக்கிறதுக்கு லேடிஸ் தான் எப்போவுமே ஒர்க் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து கையிலேயே எடுத்து தான் இது பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஷினில் வந்து இதை எப்படி வந்து எடுத்துட்டு அதை வந்து தரம் பிரித்து எந்த மாதிரியாக நமக்கு வந்து சூப்பரான ஒரு பருப்பாக கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பருப்புலாம் வாங்க இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நம்ம ஆட்டுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கடலையாகவே நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து பியூராக நம்ம எந்த மாதிரியான கடலை கொடுத்துருக்குறோம் அதில் நமக்கு வந்து பியூரான எண்ணெய் கிடைக்குதுன்னு தெரியும். அப்படின்றதுனால நம்ம கடலையை வாங்கி இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலையை வந்து நல்லா காய வச்சும் வச்சுருக்குறாங்க. நம்ம உடனேவும் வந்து எண்ணெய்க்கே ஆட்டுறதுக்கு கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தொல்லியை எடுத்துட்டு அது பின் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொல்லியை இது பண்ணிவிட்டு முன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த பருப்புகள் வந்து முன்னாடி வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நடக்குது. அந்த கடலையை வந்து அங்கே கொட்டுனாங்க. உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தொல்லியை வந்து பிரிச்சுடுச்சு. முன்னாடி இந்த மாதிரி வருது. இந்த இதில் வந்து அந்த மாதிரியான ஒரு இது நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஒரு குட்டி குட்டியாக நல்ல ஊறாத ஒரு சின்ன பருப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பருப்புகள், இந்த வேஸ்ட் ஆகிற மாதிரியான பருப்புகளை பிரிச்சுட்டு இந்த பருப்புகளாக இருக்கிறத வந்து இந்த முன்னாடி இந்த இதில் வந்து இது மாதிரி கொட்டிடும். இங்கேயே வந்து இந்த இடத்துல ஒரு டைம் வந்து அந்த மாதிரி பிரித்து எடுக்குது. அந்த பிரித்து எடுக்கையில் அந்த பிளாக்காக இருக்கிறது, கொஞ்சம் வத்துனது, இந்த மாதிரி இருக்கிற பருப்பெல்லாம் வந்து அந்த முன்னாடியே வந்து அந்த இதில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறத வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறதில்ல, கொஞ்சமாக போயிட்டு இந்த பவுலாக இந்த கப்பாக வருது பாருங்கள். இதில் வந்து அது வந்து பிடிச்சி அப்படியே லைனாக மேலே அப்படியே வரிசையாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்குது. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இங்கே வந்து இந்த மாதிரி அந்த பருப்புக்கெல்லாம் இது பண்ணிடும். அந்த குழாய் வழியாக போய் அது வந்து இன்னொரு சல்லடை மாதிரியான ஒரு மிஷின். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே சூப்பராக தெரியும். போய் நம்ம கிட்ட பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் ஃபுல்லாகவே வந்து இவங்கெல்லாம் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக வந்து அதை க்ளீன் பண்ணுது. ஃபுல்லாக உங்களுக்கு அந்த தொல்லியே இல்லாமல் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி தரம் பிரிச்சிரும். 2 தரமாக இந்த மிஷினில் வந்து பிரிக்குது. அது இல்லாமல் அந்த வேஸ்ட்டு வந்து இருக்குது அப்படின்னா அந்த வேஸ்ட்டு தனியாக வந்து விழுந்துடும். குட்டி குட்டியாக வந்து அந்த இருக்கிற உளிப்படாமல் வர்ற ஒரு கடலைங்க இந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல பிரிச்சிரும். அது இல்லாமல் வந்து கொஞ்சம் வந்து மட்டமாக இருக்கிறது, ரொம்ப ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிறதும் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா இந்த மிஷின் வந்து பிரித்து அதை வந்து உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருது. இது ஒரு சூப்பரான வேலையை சூப்பராக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிருது. எவ்வளோ நேரம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை எவ்வளோ சூப்பராக செய்யுது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதனால தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களோடையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், சூப்பராக இருந்தது. அப்படியே முத்தாக ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இந்த கடலையெல்லாம் வந்து அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு இதில் வந்து போட்டுறாங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமும் கூட அவங்க வந்து அதுலேயும் ஏதாவது தூசு மாதிரி இருக்கா, இல்லை கருப்பாக பருப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து அதை என்ன பண்ணுறாங்க, அவங்க க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்ம என்ன யூஸுக்கு வேணுனாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம்.
அதை வாங்கிட்டு நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து வறுகடலைக்கும் வச்சுக்கலாம். அப்படி காய வைக்காமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து சுண்டல் போடுறதுக்கும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எண்ணெய் ஆட்டுறதுக்கும் வந்து காய வச்சு வச்சுருக்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு 8 ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. நான் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிலோ 100 ரூபா அந்த மாதிரி இருந்தது. வந்து கொஞ்சம் காஞ்சி வச்சுருக்கிற அந்த கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 108 ரூபா கிலோ அந்த மாதிரி இருந்தது. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டுக்கு சுத்தமான கடலையை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த க்ளீன் பண்ணியிருக்கிற பருப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பருப்பி இதெல்லாம் பண்ணுறதுக்காக வந்து நிறையா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தரம் பிரிக்கப்பட்ட கடலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய்கள் ஆட்டுற இடத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதே சமயம் போய் இருந்தப்போ டைம் போனதும் தெரியவே இல்லை, அந்தளவுக்கு இதாக இருந்தது. கடலையை கொட்டி தொளிச்சு வர்றது பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கும் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.